திடீரென்று மனம் மாறிய காட்டு யானை உணவு கொடுக்க அருகில் நின்றவர்களை வீதியில் ஓடவிட்ட பரிதாபம், வாகனத்துக்கும் நேர்ந்த நிலை. சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தெஹிவளை மல்லியின் மனைவியின் பிறந்த நாள், துபாயில் கோலாகல கொண்டாட்டம், வைரலாகும் வீடியோ. சமல் ராஜபக்ஷவின் மகன் சமீந்திர ராஜபக்ஷ மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி ஆகியோருக்கு பகிரங்க பிடியாணை, கொழும்பில் பரபரப்பு. பாடசாலைகளில் அமலாகும் புதிய சட்டம், மாணவர்கள் மீது கை வைக்க வேண்டாம், பாடசாலைகளுக்கு பறந்த அவசர சுற்றறிக்கை. வீட்டின் மதிலை உடைத்துக் கொண்டு சென்ற லொரி, மூவர் பலத்த காயம், இன்று காலை நேர்ந்த வினோத விபத்து. நடிகை ஜனனியுடனான சந்திப்பு, கடற்றொழில் அமைச்சர் புலகாங்கிதம், இணையத்தில் வைரலாகும் பதிவுகள். யாழ் அல்லைப்பட்டியில் சிறுவன் கொலை, குடும்பத்தை விரட்டி வரும் மர்ம கும்பல், வெளியான புதிய பரபரப்பு தகவல்கள். நள்ளிரவு காட்டு யானை தாக்குதல், வயலில் பரிதாபமாக பலியான குடும்பஸ்தர், தேடி வந்து அடித்துச் சென்ற யானை. அதிர்ந்தது இந்தோனேசியா, வரலாறு காணாது 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கைக்கு பாதிப்பா. நடுவானில் திடீரென்று தீப்பிழம்பாய் வெடித்த விமான இயந்திரம், வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த பயணி கத்தி குளறல், 300க்கும் அதிக பயணிகளுக்கு நேர்ந்த நிலை. நாசாவின் வரலாற்று சாதனை, 50 ஆண்டுகளின் பின்னர் மனிதர்கள் நிலவை நோக்கி, உலகம் முழுவதும் பேசுபொருளாகும் செய்தி. தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று மருத்துவ பரிசோதனைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து வரப்பட்டார். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்ட பின்னர் ஏப்ரல் 12, 2025 அன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டார். இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் 2006ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் அவர் கைதானதாக தெரிவிக்கப்பட்டது. ஆழ்கடத்தல் குற்றச்சாட்டுக்கு அப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகிறது. இலங்கையின் பிரதான வீதியோரங்களில் நடமாடும் காட்டு யானைகளுக்கு பொதுமக்கள் உணவு வழங்குவது மனித உயிருக்கு மட்டுமன்றி வனவிலங்குகளின் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அண்மையில் இடம்பெற்ற சில சம்பவங்களில் யானைகளுக்கு உணவு வழங்க முற்பட்டவர்கள் நூறிழையில் உயிர் தப்பியுள்ளனர். 99.9% அதிர்ஷ்டவசமாக தப்பினாலும் இவ்வாறான செயற்பாடுகள் இறுதியில் பாரிய விபத்துகளில் முடிவடைகிறது. நாம் எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சிலர் அதை பொருட்படுத்தாமல் உணவு வழங்குவது கவலைக்குரியது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை சட்டத்தின்படி வனவிலங்குகளுக்கு உணவு வழங்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதற்கான எச்சரிக்கை பலகைகள் பல இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உடவளவு போன்ற பகுதிகளில் யானை வேலிக்கரையில் வியாபாரம் செய்வோர் யானைகளை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளிடம் அவற்றுக்கு கொடுப்பதற்கென்று பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்கின்றனர். இது பொதுமக்களின் உயிரை தாங்களே ஆபத்தில் தள்ளும் ஒரு செயலாகும். மனிதர்கள் தொடர்ச்சியாக உணவு வழங்குவதால் யானைகள் காடுகளுக்குள் உணவை தேடுவதை நிறுத்திவிட்டு வீதியோரங்களில் தங்கியிருப்பதற்கு பழகிவிடுகின்றன. இந்த யானைகளின் இயற்கையான குணாதிசயங்களை மாற்றுவதுடன் வாகனங்களை வழிமறைக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்துகிறது. இதனால் ஏற்படும் மோதல்களில் இறுதியில் யானைகளை குற்றவாளிகள் ஆக்கப்படுகின்றன. வனவிலங்குகளை உண்மையாய் நேசிப்போர் என்றால் அவற்றுக்கு எக்காரணம் கொண்டும் உணவு வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக தேடப்பட்டு வரும் நிலையில் துபாயில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலகக்குழு தலைவர் ஷெகான் சத்சர என்று அழைக்கப்படும் தெஹிவளை மல்லியின் மனைவியின் பிறந்த நாள் விழா மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டுள்ளது. துபாயில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற இந்த விழாவுக்காக பெருமளவு பணம் செலவிடப்பட்டுள்ளது. இதில் துபாயில் தலைமறைவாக இருக்கும் ஏனைய பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆடம்பர கொண்டாட்டத்தின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாட்டின் இளைய சமூகத்தை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அதன் மூலம் ஈட்டப்படும் சட்டவிரோத பணத்தை கொண்டு வெளிநாடுகளில் இவ்வாறு சொகுசு வாழ்க்கை நடத்துவது குறித்து பொதுமக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல் மற்றும் லஞ்ச விவகாரம் தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவின் புதல்வர் சமீந்திர ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவரின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அவர் சமூகம் அளிக்காத நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த கோரிக்கையை ஏற்று கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
தெரிவித்தார். சந்தேக நபர்கள் இருவரும் நாட்டுக்குள் நுழைய முற்பட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் நாட்டின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படும் பட்சத்தில் அது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உடனடியாக அறிவிக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன இதே ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களுக்கு உடல் அல்லது மனரீதியான தண்டனைகளை வழங்க முடியாது என தெரிவித்து கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றினை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து மாகாண மற்றும் வலய கல்வி அதிகாரிகளுக்கும் அதிபர்களுக்கும் புதிய சுற்றறிக்கை அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தண்டனை வழங்கும் முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதே இதன் பிரதான நோக்கம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலையில் ஒழுக்கம் தொடர்பாக 2016 ஏப்ரல் 29ஆம் தேதி இடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய சுற்றறிக்கையின் விதிகளும் இனிமேல் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த சுற்றறிக்கை இலங்கையின் உயர் நீதிமன்ற தீர்ப்பொன்றின் பந்தியை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. தண்டனை வழங்கும் முறையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்துக்காகவோ எந்த ஒரு பிள்ளைக்கும் உடல் ரீதியான அல்லது மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. எந்த ஒரு மட்டத்திலும் எந்த ஒரு வடிவத்திலும் உடல் ரீதியான தண்டனைகள் வழங்க முடியாது. இந்த விதிகளை மீறி செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தின் மூலம் தண்டனை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு எச்சரித்துள்ளது. மாணவர்களின் ஒழுக்கத்தை பேணும் போது குறித்த உயர் நீதிமன்ற தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கை வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்களின் பாதுகாப்பும் கௌரவமும் உறுதிப்படுத்தப்படுவதோடு வன்முறையற்ற கற்றல் சூழலை உருவாக்குவது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. நுவரெலியா பழைய உடப்புசலாவ வீதியில் வன பாதுகாப்புத்துறை காரியாலயத்துக்கு அருகில் லொரி ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள வீடொன்றின் மதில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது. குறித்த லொரி நுவரெலியா மாநகர சபைக்கு சொந்தமான குப்பையை கற்றும் லொரி ஒன்று என்று தெரிய வந்துள்ளது. இதன்போது லொரியின் சாரதியும் நடத்துனர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தின் காரணமாக வீட்டு மதில் சுவர் மற்றும் வீட்டுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டதோடு லொரியின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. விபத்து தொடர்பில் நுவரெலியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் கலை உலகமே திரும்பி பார்க்கும் அளவு உயர்ந்து கலை உலகில் தனித்துவமான தடத்தை பதிக்கும் சிறந்த கலைஞராக நடிகை ஜனனி மிளிர வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிக் பாஸ் ஜனனி என்று அழைக்கப்படும் நடிகை ஜனனியை அமைச்சர் நேற்றைய தினம் காலை தனது அலுவலகத்தில் சந்தித்ததோடு இரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவொன்றை இட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 17 வயது சிறுவன் ஆல்பினோ அருள் பயஸ் என்பவரின் குடும்பத்தினர் தங்களிடம் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இந்நிலையில் மறைமுகமாக பின்தொடரப்படுவதாகவும் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் குடும்பத்தினர் மோட்டார் சைக்கிளில் அச்சுறுத்திய நபர்கள் பற்றிய ஒளிப்படங்கள் மற்றும் காணொலி ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளனர். மனித உரிமை ஆணைக்குழு யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கான அறிக்கையின் பின்னர் கனகராஜ் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு விசாரணையை முன்னெடுத்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பணித்துள்ளார். தற்போது குற்றச்சாட்டுக்குள்ளாகிய போலீஸ் பிரிவினரை விசாரணை செய்யும் நிலை தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் யாழ்ப்பாணம் மற்றும் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவர்கள் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த சிறுவனின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றி நடத்தப்படுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செங்கலடி கருத்தபாலம் வயல் பிரதேசத்தில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற துயர சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். இச்சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிடைத்த தகவலின்படி உயிரிழந்தவர் தன்னுடைய வயலில் விதைப்பு பணிக்காக கொண்டுவரப்பட்ட விதை நெல்லை பாதுகாக்கும் நோக்கில் வயல்வாடியில் இரவு காவலில் நின்றிருந்தார். அச்சமயம் திடீரென்று காட்டு யானை ஒன்று வயல் பகுதியில் நுழைந்து அவரை தாக்கியுள்ளது. தாக்குதலின் தீவிரத்தால் அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். சம்பவம் இடம்பெற்ற பகுதி சமீப காலம் காட்டு யானைகளின் அலைச்சல் அதிகரித்த இடமாக கருதப்படுகிறது. குறிப்பாக விவசாய நாட்களில் யானைகள் வயல்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்துவதோடு மனிதர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. இதனால் விவசாயிகள் இரவு நேரங்களில் வயல்களில் தங்கி காவல் காக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். உயிரிழந்தவரின் உடல் மேலதிக விசாரணைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமையை ஆய்வு செய்தனர். அந்த பகுதி மக்கள் காட்டு யானை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும்
வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இரவு வேளைகளில் வயல்களில் பணிபுரியும் விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அவசியமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் மனிதர் யானை மோதல் பிரச்சனையின் தீவிரத்தை மீண்டும் வெளிப்படுத்துவதோடு உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அவசர கவனம் தேவை என்பதை நினைவூட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. இந்தோனேசியாவின் டெர்னீட் கடற்கரை கப்பால் வட மொலுக்கா கடற்பகுதியில் 7.8 மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அதை அண்மித்த நாடுகளுக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதை அண்மித்த நாடுகளுக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் அது மீளப் பெறப்பட்டது. இந்நிலையில் குறித்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை இல்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. பிரேசிலின் சாவ் பாலோ நகரிலிருந்து அமெரிக்காவின் அட்லாண்டா நோக்கி புறப்பட்டு டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் இயந்திர கோளாறுதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த பயணிகள் பெரும் பீதி அடைந்தனர். நிலைமை மோசமடைவதை தவிர்க்க விமானத்தை உடனடியாக திருப்பிச் செல்லுமாறு பயணிகள் விமான ஊழியரிடம் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து விமானம் உடனடியாக செயற்பட்டு விமானத்தை விமான நிலையத்துக்கு மீண்டும் திருப்பினர். விமானம் பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறிப்பாக பயணிகள் பாதுகாப்பாக இறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்து பயணிகள் அனைவரும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்புடன் விமான நிலைய முனையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்ட டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அவசர நிலை ஏற்பட்டதாகவும் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று வழிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளின் பின் நிலவை நோக்கிய மனித பயணம் ஆரம்பமாகியுள்ளது. நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்துள்ளது. அரை நூற்றாண்டு கால நீண்ட இடைவெளிக்கு பின் மனிதர்களை நிலவுக்கு அழைத்துச் செல்லும் நாசாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டெமிஸ் 2 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. நாசாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டெமிஸ் 2 விண்கலம் நெருப்பு பிளம்புகளை கக்கியபடி நீலவானை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளது. 1972 ஆண்டு கால பகுதியில் அப்பல்லோ 17 திட்டத்துக்கு பின் மனிதர்கள் நிலவை நோக்கி பயணிப்பது இதுவே முதல் முறையாகும். 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தில் 4 விண்வெளி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த விண்கலம் நிலவில் தரையிறங்காது, நிலவை சுற்றி வந்து மீண்டும் பூமிக்கு திரும்பும். இந்த பயணத்தின் போது வரலாற்றில் இதுவரை மனிதர்கள் பயணித்திராத மிக நீண்ட தொலைவை இந்த வீரர்கள் அடைய உள்ளனர். ஏவுதலுக்கு முன்னதாக லான்ச் போர்ட் சிஸ்டம், மின்கலம் மற்றும் பாதுகாப்பு பொறிமுறைகளில் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் கண்டறியப்பட்டுள்ளன. எனினும் அவை உடனடியாக சீர் செய்யப்பட்டு விண்கலம் ஏவப்பட்டதாக நாசா உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு சிற்றூர்தி அளவிலான சிறிய ஹாப்ஜூல்ஸ் ஒன்றில் இந்த 4 வீரர்களும் தமது 10 நாள் பயணத்தை மேற்கொள்கின்றனர். 2028 ஆண்டு நிலவில் மனிதர்களை தரையிறக்கும் நாசாவின் பாரிய இலக்குக்கு இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் வெற்றி ஒரு மிக முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. வயது முதிர்ந்த தோற்றத்தில் இருட்டறைக்குள் இருந்து வெளியே அழைத்து வரப்பட்டார் பிள்ளையார். விடுதலை தொடர்பில் வெளியான செய்தி நாடு முழுவதும் வைரலாகும் தகவல். திடீரென்று மனம் மாறிய காட்டு யானை உணவு கொடுக்க அருகில் நின்றவர்களை வீதியில் ஓடவிட்ட பரிதாபம், வாகனத்துக்கும் நேர்ந்த நிலை. சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தெஹிவளை மல்லியின் மனைவியின் பிறந்த நாள், துபாயில் கோலாகல கொண்டாட்டம், வைரலாகும் வீடியோ. சமல் ராஜபக்ஷவின் மகன் சமீந்திர ராஜபக்ஷ மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி ஆகியோருக்கு பகிரங்க பிடியாணை, கொழும்பில் பரபரப்பு. பாடசாலைகளில் அமுலாகும் புதிய சட்டம், மாணவர்கள் மீது கை வைக்க வேண்டாம், பாடசாலைகளுக்கு பறந்த அவசர சுற்றறிக்கை. வீட்டின் மதிலை உடைத்துக் கொண்டு சென்ற லொரி, 3 பலத்த காயம், இன்று காலை நேர்ந்த வினோத விபத்து. நடிகை ஜனனியுடனான சந்திப்பு, கடற்றொழில் அமைச்சர் புலகாங்கிதம், இணையத்தில் வைரலாகும் பதிவுகள். யாழ் அல்லைப்பட்டியில் சிறுவன் கொலை, குடும்பத்தை விரட்டி வரும் மர்ம கும்பல், வெளியான புதிய பரபரப்பு தகவல்கள். நள்ளிரவு காட்டு யானை தாக்குதல், வயலில் பரிதாபமாக பலியான குடும்பஸ்தர், தேடி வந்து அடித்துச் சென்ற யானை. அதிர்ந்தது இந்தோனேசியா, வரலாறு காணாது 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கைக்கு பாதிப்பா. நடுவானில் திடீரென்று தீப்பிழம்பாய் வெடித்த விமான இயந்திரம், வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த பயணி கத்தி குளறல், 300க்கும் அதிக பயணிகளுக்கு நேர்ந்த நிலை. நாசாவின் வரலாற்று சாதனை, 50 ஆண்டுகளின் பின்னர் மனிதர்கள் நிலவை நோக்கி, உலகம் முழுவதும் பேசுபொருளாகும் செய்தி.